ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டெட் ரிசல்ட் வந்தது வந்து கமெண்ட்டில் அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னா, யூஜிடிஆர்பிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறப்ப டெட்டுக்கு வந்து கிடையாது. ஆனால் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து உண்டு. ஸோ இதில் நியமன தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 இயர்ஸ் சரிங்களா, இதுக்கு மேலே தான் எழுத முடியாது. அவங்க வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா, 53 வயசுக்கு மேலே தான் நம்ம எலிஜிபிள் கிடையாது. அதே எஸ்டி, எஸ்சி, பிசிஎம், பிசி, எம்பிசி, டிஎன்சி, டிடபிள்யூ, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் வந்து கிடையாது. இதுதான் யூஜிடிஆர்பிக்கான ஏஜ் லிமிட். மேபி பிஜிக்கும் இதே தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 6 குவாலிஃபிகேஷன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எதனாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் அண்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அது எந்த நேமில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இது ஒரு குவாலிஃபிகேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ். ஸோ மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் வித் பிஎட் சரிங்களா, இது ஒரு குவாலிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் 45%. ஸோ 45 பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎடு என்சிடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும் சரிங்களா, இதுதான். ஸோ அப்போ 45% இருக்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி அல்லது அதுக்கான ஈக்குவலண்ட் இருந்து அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்து 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது பிஇடி, ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலண்ட்டு 12th முடிச்சுட்டு அல்லது 12th ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும். 4 வருஷம் பிஏ பிஎஸ்சி இயர். இப்போ வந்து அந்த காமன் படிக்கிறது 4 இயர் கோர்ஸ்ன்னு படிக்கிறாங்க, இப்போ நிறையா காலேஜஸில் இருக்குது. அப்படி முடிச்சிருக்கணும். அல்லது பிஏஇடி அல்லது பிஎஸ்சிஇடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் பிஎட் முடிச்சவங்களுக்கு இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் அப்டைன் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் சச் சப்ஜெக்ட் ஆர் லாங்குவேஜ் ரெஸ்பெக்ட் வித் ரெக்கமெண்ட் மேட் சரிங்களா. நீங்கள் அதுக்கான சப்ஜெக்ட் டிகிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாதிரி நேம் கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு இருக்காது, வேறு நேமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து ஃபிசிக்ஸுக்கு ஈக்குவலண்ட் தான், மேக்ஸுக்கு ஈக்குவலண்ட் தான், கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட் தான், தமிழுக்கு ஈக்குவலண்ட் தான், இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்ட், அந்த மாதிரி ஈக்குவலண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னா பாஸ் இன் தமிழ்நாடு டீச்சர் வெளியிட்டு டிஎன் டெட்டு பேப்பர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேக்ஸ்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ் இங்கிலீஷ்னா சோசியல் சயின்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். அதே இப்போ சயின்ஸ் மேஜர்ஸு அந்த மற்ற மேஜர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதுதான் நமக்கு வந்து அந்த இதில் வந்து என்ன பண்ணக்கூடியது, எக்ஸாமில் எழுதக்கூடிய பேப்பர்ஸு ப்ளஸ் எலிஜிபிள். அதே போல் பார்த்தீங்கன்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு 6 இயர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எலிமெண்ட்ரியில் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம்னா ப்ரொவைடர் ஃபர்தர் பர்சன் வித் பிஏ பிஎஸ்சி பிலிட் அண்டு பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் சரிங்களா. அண்டு சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் விஷுவலி இம்பேர்டு ஹியரிங் இம்பேர்டு எலிஜிபிள் ஃபார் செலெக்ஷன் ஒன்லி சரிங்களா. அந்த பிடபிள்யூடிக்கு அந்த இதில் அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தா அவங்க அந்த டைரக்டர் யார் அப்படின்னா வெல்ஃபேர் டைரக்டர்லேருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளை பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டு ஏபிள்டு டிபார்ட்மெண்ட் சரிங்களா, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்தந்த வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அந்த இதில் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய இது வேக்கண்ட் அப்படியே ஸ்பேஸில் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நோ பர்சன் ஷல் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயிண்ட் த போஸ்ட் அன்லெஸ் ஷி பொசஸ் குவாலிஃபிகேஷன் அஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட். ஸோ என்சிடி ரூல்ஸ் படி இல்லாத அந்த குவாலிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கிராஜுவேட் டிகிரி அதாவது பிஏஓ பிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி மேஜர்
சப்ஜெக்ட் அப்ளைட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில முக்கியமான தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் நாட் ஹேவிங் ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஷால் நாட் பி எலிஜிபிள் டு அப்ளை. சரிங்களா, அவங்க வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து நம்ம எலிஜிபிள் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு அப்ளை பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இட் இஸ் நோட்டட் தட் கேண்டிடேட் allowed appear ஃபார் த எக்ஸாமினேஷன் தட் நாட் மீன் எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் வெரிஃபைடு. அதாவது நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு தவறாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க அப்ளை பண்ணிட்டாலே அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, the eligibility of candidate shall be verified teacher recommend board at the time of certificate verification only. ஸோ நம்ம வந்து என்னதான் மாற்றி கொடுத்துருந்தாலும் அங்கே வந்து வெரிஃபிகேஷன் அப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்துங்க. ரொம்ப முக்கியம் பிஎஸ்டிஎம்மு. ஸோ நான் பிஎஸ்டிஎம் பற்றி அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். யாரெல்லாமே பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதுக்கடுத்து ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஈக்குவலண்ட் ஜிஓ இருக்குது. அது இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. அதர்வைஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப அதுலேயுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பேரா 9ல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் நடந்த நோட்டிஃபிகேஷன் கூட பார்க்கலாம். வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ யார் யாருக்கு வேணுங்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்டைன் டிகிரி ஆஃப்டர் அண்டர்கோயிங் கோர்ஸ் ஆஃப் ஒன்லி 1 year duration. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி பண்ணியிருப்பாங்க, டுவெல் டிகிரி, அடிஷ்னல் டிகிரி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ரெக்யூமெண்ட். அதாவது ஒரே டைமில் அகடமிக் இயரில் இப்போ 2023 to 25 அப்படின்னா அந்த 23 to 24, 24 to 25 இதிலே பார்த்தீங்கன்னா 2 டிகிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுக்கடுத்து சைமல்டேனியஸ்லேயே முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, ஒரு சில பேர் வந்து பிஎஸ்சி அட் த சேம் டைம் வேறு எதனாச்சும் இன்னொரு டிகிரியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் வரமாட்டாங்க. சரிங்களா, மாற்றி நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஈவன் நமக்கு பிஜிடிஆர்பியுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் ப்ரிஸ்கிரைப் டிப்ளமோ ஆர் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி as குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் தென் a diploma obtained after completion of HSC or higher secondary courses 10+3 years diploma or 10+2+2 lateral entry அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படி இல்லை a degree obtained after completion of SSLC and higher secondary course, அப்போ நீங்கள் வந்து 10+2+3 அந்த மாதிரி இருக்கணும் as per explanation 1 of section 25 தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி. அதே போல் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அப்டைன்ட் கிராஜுவேஷன் அண்ட் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், கிராஜுவேஷன் அண்ட் பேச்சுலர் இன் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி அண்ட் 4 year பேச்சுலர் எஜுகேஷன். ஸோ இதெல்லாமே முன்னாடியே நமக்கு வந்து சொன்னதான் 4 year BA BEd. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10+2+3+2 அப்படி இல்லை அப்படின்னா 10+2 3+1, 10+2 4, அதுக்கடுத்து 10+3+3+2 ஆர் 10+3+3+1, 10+3+4. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். சரிங்களா, நம்ம எப்படி படித்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சில பேர் வந்து மோஸ்ட்லி இது வந்து யூஜி அப்படிங்கிறதுனால அதிகமாக கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா யூஜி முடிச்சுட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஎட் பண்ணுறதுக்கே யூஜி தான். அந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு 10th. ஸோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ண வச்சுங்க பார்த்துங்க. அதே மாதிரி வந்து ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட் கரெக்டாக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிஎஸ்டிஎம்முக்கு நான் தனியாக போடுறேன். அதுக்கடுத்து நான் அடிக்குவேட் நாலேஜ், ஸோ தமிழ் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் டெஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட்டை பற்றி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கம்பல்சரி டெஸ்ட்டு, ஸோ நமக்கு வந்து கம்பல்சரி டெஸ்ட்டு பார்ட் ஏல நம்ம நடக்கக்கூடியது. அது வந்து 40% மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்கோர் பண்ணோம். ஸோ இதுதான் எலிஜிபிள். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. ஸோ இதில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த 6 குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எதனாச்சும் ஒரு விஷயங்கள் மாற்றி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.